ஏற்கனவே சொன்னாங்க. இதுக்கெல்லாம் இந்த ஜீனுடைய கண்டுபிடிப்பிற்கு மிக முக்கிய காரணமான நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் பயாலஜிக்கல் சயின்ஸினுடைய பார்மர் ஹெச்ஓடி, அறிவியல் கண்டுபிடிப்பாளர், மரபணுவுக்கு கண்டுபிடிப்புக்கு சொந்தக்காரர் திரு டாக்டர் பிச்சப்பன் சார் அவர்களை சிறப்பு உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். அமர்ந்திருக்கும் அறிஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம். பெருமாண்டியை கொண்டாடுவதில் மிகுந்த பெருமை. உலகம் முழுவதும் அவர் தெரியப்பட்டவர், உலகம் முழுவதும் அவர் கொண்டாடப்பட்டவர். நேஷனல் ஜியோகிராஃபி அவங்களுடைய சொந்த ஜெட்ல 40 பேர் கிளம்பி ஜேர்னி ஆஃப் மேன் டூர் அப்படின்னு ஸ்பென்சர் வெல்ஸ் எங்கள் ரிசர்ச் செஞ்சவர். அவர் தான் விரும்மாண்டியை கண்டுபிடிச்சவர். எங்கள் கூட ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து எக்ஸாட்டிக் பிளேசஸ் இன் த வேர்ல்டு, கேலபாகஸ் ஐலாண்டு, பெரு, மச்சு பிச்சு, அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாரையும் கூட்டிட்டு போகிற போது இந்தியாவில் விரும்பாண்டியையும் பார்க்க கூட்டிட்டு வருவார். 2 முறை, ஒரு தடவை கொச்சின்ல, ஒரு தடவை சென்னையில் நினைக்கிறேன், நானும் போயிருந்தேன், இன்ட்ராக்ட் பண்ணோம். அடுத்த முறை வந்து ஜோத்பூர்ல மகாராஜா பேலஸ்ல, அங்கே ஏர் ஸ்ட்ரிப் இருக்கு, கமர்ஷியல் ஃபிளைட் கிடையாது, தனியா ஜெட்டு வந்து இறங்குது. விரும்மாண்டி அங்கே போய் எல்லாரையும் சந்திச்சு அவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். மனித குலம்ங்கிறது ஒன்று அப்படின்னு இப்போ சொன்னாங்க. இது சயின்டிஃபிக்கலாகவும் ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ மேல நாடுகளில் சில இடங்கள்ல மனிதன் எப்படி தோன்றினான் அப்படிங்கிறத அவங்க கரிக்குலத்திலேயே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு நேரோ மைண்டட் சென்டிமெண்ட்ஸில் அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க உலகத்தில். அப்படி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா மனித குலம் பிறந்த ஆப்பிரிக்கா தான் இன்னும் அதே மாதிரி இருக்கு. மனிதர்களா மற்றவன் பூரா கொள்ளையடிச்சிட்டு போகிறான், அவனை கூட்டிகிட்டு போய் வேலைக்கு வாங்கிக்கிறான், அங்கேருந்து தங்கத்தை எடுத்துகிட்டு போகிறான், அவன் இன்னும் அதே நிலைமையில தான் இருக்கான். ஆனால் இந்தியாவுக்கு மனிதன் வந்ததும் 60,000 வருடத்துக்கு முன்னாடி வந்து விரும்மாண்டியனுடைய மூதாதையர்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் அவங்க செட்டில் ஆகுறாங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து 60,000-70,000 வருடங்களுக்கு முன்னாடின்னு 2001 PNASங்கிற ஒரு ஜேர்னலில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம். அப்போ எங்களுடைய சீனியர் ஆத்தர் ஆக்ஸ்ஃபோர்டில் சர் வால்டர் போர்ட்மர் அப்படின்னு சொல்கிறவர், அவர் பிபிசியில் நம்ம எல்லாரும் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தவங்கன்னாலும் எப்படி அவ்வளோ கருப்பு நிறத்துலேருந்து வெள்ளை நிறமாக வந்தாங்க அப்படின்னு. இது இந்த ஜேர்னி ஆஃப் மேன்கிற 2 மணி நேரம் அந்த டாக்குமெண்ட்ரி 2002 ஸ்பென்சர் வெல்ஸ் எடுத்தார். அவர் பாண்டியன் ஹோட்டலுக்கு எடுக்கிறதுக்கு கேமரா குரு எல்லாரும் வந்தாங்க. அதில் 2 ஸ்டோரி சொல்லணும். ஒன்று வந்து நாங்கள் ஒரு 250 பேரை தான் அப்போ படித்தோம் ஆக்ஸ்ஃபோர்டில். 250 பேர் பிரமலை-கள்ளர், யாதவா, சௌராஷ்டிரா ஆஃப் மதுரை, 3 குழுக்கள். ஆனால் என்னன்னா இதில் ஆச்சரியம், 3 பேர்லேயும் இந்த ஜீன் இருக்கு. ஆனால் பிரமலை-கள்ளர் இருக்குது கொஞ்சம் பழமையானதாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கல்ச்சரலி. நாங்கள் 12 பேர் தான் அதில் இருந்தது. ராஜேந்திரன் நம்ம விவேகானந்தா காலேஜில் படித்தார். பாலகிருஷ்ணன் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு.
அந்த 12 பேருடைய ரெக்கார்டையும் எடுத்துட்டு அட்ரஸ் தான் இருந்தது. இங்கே உசிலம்பட்டி காலேஜில் வந்து அவங்க என்ன படித்தாங்க, அவங்களுடைய நேட்டிவ் அவங்களுடைய பூர்வீகம் நேட்டிவ் அட்ரஸ் எடுத்துட்டு ஒரு நாள் ஒரு 200 கிலோமீட்டர் சுற்றி வந்தேன். 4 அட்ரஸ் தான் கையில் இருந்தது. யாரையுமே பார்க்க முடியல. வீட்டில் சொல்லிட்டு வந்தேன். அடுத்த நாள் விரும்மாண்டி சார் வந்துட்டு போயிருக்காருன்னு சொல்லி யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கார். நான் டெல்லி போயிட்டேன். 4 நாள் கழித்து வந்தார். நான் வந்ததும் இந்த மாதிரி படம் எடுக்கணுங்கிறாங்க, வர்றாங்கன்னு. சரி வரட்டும் அப்படின்னாரு. இப்போ என்னென்னா அந்த 250 பேரில் 12 பேர் தான் இருக்குது. பின்னாடி நாங்கள் செஞ்ச ஆராய்ச்சியில் 12,000 பேர் இந்தியா முழுவதும் எடுத்து செஞ்சோம். அதில் 250 பேருக்கு இருக்குது. ஆனால் இதில் கான்சன்ட்ரேட்டட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் தான் இருக்குது. இந்த சீங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா கோஸ்டல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. கடற்கரை வழியாக ஒரு சின்ன குழு டியூ டு சம் ரீசன் ஏதோ அடித்து விரட்டி இருப்பாங்க, இல்லை பஞ்சம் ஆக்சுவலி அது சொல்கிறது. கடற்கரை வழியாக நடந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து பழையபடி கடற்கரை வழியாக அடுத்த 10,000 வருஷத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இந்த மரபணு ஆஸ்திரேலியாவில் இருக்க பழங்குடி மக்களில் 50 விழுக்காடு இருக்குது. பிலிப்பைன்ஸில் உள்ள பழங்குடி மக்களில் 10லேருந்து 20 விழுக்காடு. நம்ம விரும்மாண்டி பிரமலைக்கல்லரில் 7 விழுக்காடு. அதே நேரம் வந்து நம்மளுடைய யாதவர் சமுதாயத்தில் 6 விழுக்காடு. சௌராஷ்டிரர்கள், சௌராஷ்டிரா வந்து 1025 சோம்நாத் குஜராத்தில் இட் ஃபெல் டு கஜினி முகமது. அப்போ அங்கேருந்து வந்து ஒரு தஞ்சம் புகுந்தவங்க விஜயநகரத்திலேருந்து பின்னாடி ஒரு 500-600 வருடங்களுக்கு முன்னாடி தான் மதுரையில் வந்து செட்டில் ஆகிறாங்க. விஜயநகரம் பெரும்போது தான். அப்போ ஒரு கேள்வி, சரி விரும்மாண்டி வந்து அவருடைய மூதாதையர்கள் வந்தாங்க, ஆனால் இவங்க மற்றவங்களே இந்த ஜீன் இருக்கே, அப்போ என்னதான் அர்த்தம் அப்படின்னா, அந்த நோமேட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஹண்டர் கேதரர்ஸ் இல்லை ஃபோரேஜர்ஸ், அப்படியே போயிட்டே இருப்பாங்க, நாடோடிகள். அவங்க வந்து பெருசாக குடும்பங்களாக ஒரு இடத்துலையே இருந்து வாழ்ந்து வளரலை. அப்போ எல்லாம் ஃபோரேஜிங் தானே, எல்லாம் பொறுக்கி சாப்பிட்றது, பழம் இல்லாட்டி கீழே கிழங்குகள், இதுதான். இவங்க அப்படியே வாழ்ந்துட்டு இருக்க காலத்தில் ஒரு 20,000 வருடத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வேவ் ஆஃப் பீப்புள் வராங்க. கொஞ்சம் இன்டெலிஜென்ட் பீப்புள் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட். அவங்க வந்தவங்க இங்கே இருக்கவங்களை பூரா அப்படி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்க கூட அமால்கமேட் ஆகிடுறாங்க. அதனால தான் கடைசியாக வந்த சௌராஷ்டிரர்லேயும் அது இருக்குது. அதனால் எந்த ஜாதியும் தூய்மையானது கிடையாது, எல்லாம் வந்தேறங்குடி தான். ஆனால் உங்கள் அப்பா அம்மா நீங்கள் குழந்தைகள்லாம் நீங்கள் பியூர் யுவர் செல்ஃப். இதை நீங்கள் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணக்கூடாது. சமுதாயம்ங்கிறது வந்து எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடியதுக்கு பேர் தான் சமுதாயம். ஆனால் இது எங்கே ஆரம்பிக்கிறதுனா குடும்பத்தில் ஆரம்பிக்குது. இந்த குடும்பம் வாழ்க்கை, இப்போ பெண்மணிகளை பற்றி சொன்னாங்க. பெண்கள் சோழர் காலம் வரைக்கும் பெண்கள் தான் நடத்தியிருக்காங்க நாட்டை. சோழர் காலத்துக்கு அப்புறம்தான் ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமானது. சோழர் காலத்துக்கு அப்புறம்தான் தனி மனித நில உடைமை வந்தது. அதுக்கப்புறம் மோனோகேமின்னு வந்தது. இந்தியாவில் வந்து எல்லா வகையான மேரேஜ் பேட்டர்ன்ஸும் இருந்திருக்கு. திரௌபதி எடுத்துக்கோங்களேன், சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஹிமாலயன் ட்ரைப்ஸில் இன்றைக்கும் அதுதான். வீட்டில் மூத்த பையன்தான் கல்யாணம், ஏன்னா பெண்கள் இருக்கிறதில்ல, ரொம்ப குறைச்சல். ஸோ இதெல்லாம் கல்ச்சுரல் எவல்யூஷன். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது.
இப்போ இந்த பிரமலை கள்ளர் சமுதாயம் மட்டும் எப்படி இங்கே இவ்வளோ ஐசோலேட்டடாக இருந்தது நாங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சது. நான் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை பார்க்குற போது ஒரு அறிஞர் எழுதியிருக்கார், ரிஸ்லியோ என்னமோன்னு ஒன்று, ஆறில் ஆரம்பிக்கும். நம்ம உசிலம்பட்டி அப்புறம் பக்கத்தில் திருமங்கலம் தாலுகாவில் வந்து 85 to 90% வந்து பிரமலை கள்ளர் வில்லேஜஸ். நீங்கள் வந்து உசிலம்பட்டியில் இன்னைக்கு இப்போ எடுத்தீங்கன்னா கடை வச்சிருக்கவங்க மற்றவங்க எல்லாரும் வந்தேறங்குடிகள், அதெல்லாம் பின்னாடி. ஒரு பார்த்தீங்கன்னா இவங்க தான் சன் ஆஃப் தி சாயில். உங்களுக்கு இப்போ சொல்லணும், ஒரு லில்லி பவுனான்னு சொல்லி ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு லேடி வந்தாங்க. அங்கே பூமிராங் சாம்பியன், அவர் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறார் பூமிராங்க, அதை கொண்டு வந்தார். இங்கே பார்க்கணும் அவங்களன்னு சொல்லி கோவிலாங்குளத்தில் நாங்கள் கோவிலையே திறக்க வச்சுட்டோம். அவங்க லேடிஸ் எல்லாம் திறக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் பேசி அந்த பொண்ணு பேர் என்னப்பா, செல்லப்பிரிதா, அந்த லேடிஸ்ட இந்த மாதிரி வர்றாருன்னு சொல்லி அவர் அந்த வளரியெல்லாம் எடுத்தார். ஏன்னா அங்கே வந்து அது என்னுடைய வெப்பேஜில் இருக்கு, வளரின்னு போட்டிங்கன்னா வரும். அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இது எல்லாமே ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாரு. இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார் வந்து அவருடைய பூமிராங்க. அவர் எரிஞ்சாருன்னா அது மரத்தால் ஆனது. 2 நிமிஷம் கழிச்சு அவர் கைக்கு திரும்ப வந்து சேரும். இந்த பூமிராங் வந்து நல்ல அயனில் செஞ்சது. இதெல்லாம் நம்ம சிவகங்கை சமஸ்தானம், சிவகங்கையில் வந்து அது என்னது, அந்த ஐவரியில் செஞ்சது இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி, அதெல்லாம் ஆர்னமெண்டல். பட்டு இந்த வளரி வந்து ஒரு வெப்பனாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, அனிமலை ஹண்ட் பண்ணுறதுக்கு. இதுதான் இன்னும் ஆஸ்திரேலியாவில் யூஸ் பண்ணுறாங்க இந்த பழங்குடிகள் கங்காரு வேட்டைக்கு. ஸோ அந்த மாதிரி இது ஒரு பழமையான சமுதாயம். அவங்களுக்குன்னே ஒரு கல்ச்சர். ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் வாஸ் ஸோ ரேம்பண்ட். அதனுடைய காரணங்கள் வேறையாக இருக்கலாம். அந்த சைக்கலாஜிக்கல் பிளேன் படிக்கணும். இப்போ அது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் என்ன இப்போ உங்களுக்கு சொல்லணும்னா, நான் எதிர்காலம் ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒரு 3 மணி இருக்கும். அப்போ தான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போன்ட்டு படுத்தேன். அப்போது செல்ஃபோன்லாம் கிடையாது, 2007ன்னு நினைக்கிறேன். ஒரு மணி அடிச்சுது, வேண்டா வெறுப்பாக எடுத்தது இந்த மாதிரி பேசணுங்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க ஆஃபீஸ்லேருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கிடையிலேயே இந்த ஐயா வந்துட்டாங்க, பேசுகிறாங்க அப்படின்னாங்க. ஒரு நிமிஷத்தில் அவங்க ரொம்ப பரிச்சயமானது மாதிரி, என்ன பிச்சப்பன் எப்படி இருக்கீங்க, செட்டிநாடா நீங்கள், பீச்சு தம்பர மினிஸ்டர்லாம் அவங்களுக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. இல்லை, தூரத்து சொந்தம் தெரியும் அப்படின்னு. இல்லை, நான் வந்து நீங்கள் உங்கள் அனுப்புன ஜேர்னி அனுங்கிற அந்த ஆவணப்படத்தை பார்த்துருக்கேன். அது கடந்த காலத்தை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கு, மனித குலத்தை பற்றி. நான் வந்து எதிர்காலத்தை பற்றி நான் பேச போகிறேன் ஆன்லைனில். ஆப்பிரிக்கா கண்டத்தில் பிலிப் டோபியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அவருடைய 80 ஆண்டு கொண்டாட்டத்தில் நான் வாழ்த்து தெரிவிக்க போகிறேன். எதிர்காலத்தை பற்றி சொல்லணும், நீங்கள் கொஞ்சம் விரிவாக கடந்த காலத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு. யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம பிரசிடென்ட் அப்துல் கலாம். அப்போ அவங்க அங்கே பிரசிடென்டாக இருந்தாங்க. தட் இஸ் பவர் ஆஃப் சயின்ஸ். தட் இஸ் பவர் ஆஃப் சயின்ஸ். நான் ஒன்று சொல்லுவேன் இங்கே இருக்க எல்லாருக்கும், ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும். ஏன்னா நீங்கள் எதிர்காலத்தில் ஆசிரியர் ஆகலாம். நான் சொல்கிறது, வாத்தியாரை வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்டையாவது வருஷத்துக்கு காலி பண்ணுறீங்கப்பா அப்படின்னு சொல்கிறது செய்யாதீங்க. வாத்தியாரா வந்ததுக்கு அப்புறமாவது we should imbibe the qualities of teacher. வருத்தத்துக்குரிய விஷயம், இன்னைக்கு வந்து 10% விழுக்காடு கூட ஒழுங்காக டீச் பண்ணுறதில்ல. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பரவாயில்லாமல் இருந்தது. நாங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தபோது உள்ளபடியே டீச்சர்ஸ்லாம் அந்த காலத்தில் அந்த வில்லேஜ் ஸ்கூல் மாஸ்டர் மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸாக இருந்தாங்க. ஸோ இம்பைப் தி குவாலிட்டிஸ் ஆஃப் எ டீச்சர். அதுக்கு எந்த வேலை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு அந்த வேலை
பிடிக்கலைன்னா பார்க்காதீங்க, ஏன்னா யூ ஒன்ட் பி சக்ஸஸ்ஃபுல். பிடிச்ச வேலையை செஞ்சாதான் சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. தட் இஸ் மை அட்வைஸ். நான் அப்புறம் உங்களுக்கு படத்தில் சிலது காமிக்கிறேன். இப்போது நான் வந்ததே விரும்மாண்டி, அதனால ஆவணப்படங்களில் 2007 ஸ்டோரி ஆஃப் இந்தியான்னு சொல்லி மைக்கேல் வுட் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன் அவர் எடுத்தார். 6 மணி நேரம் பிபிசி வேர்ல்டில். இப்போ தான் இந்தியானா என்னதா அப்படின்னு சொல்லி உலகமே தெரிஞ்சுது. இங்கே இந்தியாவில் அதை பேன் பண்ணாங்க. இப்போ கிடைக்குதானா, வெப்சைட்டில் இருக்குது, அதை பார்க்கணும். நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். இஃப் யூ ஆர் அ டீச்சர் ஆர் இஃப் யூ வாண்ட் டு ரியலி லேர்ன் சம்திங் அபவுட் இந்தியா, யூ ஷுட் டு. ஏன் சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிகினிங் எப்படி இந்தியா உருவாச்சுன்னு அதில் கொஞ்சம் அவர் ப்ராக்டிக்கலாக போயிருக்காரு படத்தை எடுக்கிறதுக்காக, உண்மையை சொல்லாமல். ரெண்டாவது வந்து கிரேட் சேஜஸ் ஆர் ஃபிலாசபிஸ்ன்னு சொல்லிட்டு ஜெயினிசம், புத்திசம், ஹிந்துயிசம் இதெல்லாம் எப்படி இந்தியாவில் வந்ததுன்னு. மூணாவது வந்து இன்னைக்கு என்னது உலகத்திலேயே ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறது எண்ணெயும் தங்கமும். ஏஜஸ் ஆஃப் தி கோல்டு அவர் படம். தங்கம் வந்து எப்படி இந்தியாவில் ஒரு முக்கியமான பங்கு வகித்தது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதை பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். ஹவு பீப்புள் இன்வெஸ்ட் இன் கோல்டு இன் இந்தியா ஈவன் ஏன்ஷியன்ட் டேஸ். அப்புறம் பின்னாடி மாடர்ன் சொசைட்டிலாம் சொல்கிறார். அவர் தான் இப்போ வந்து ராணியனுடைய எல்லா பொக்கிஷங்களுக்கும் அவர் தான் இன்சார்ஜ். இப்போ அங்கே knighted, he is knighted in England. ஸோ நான் வந்து நீலகிரி ஆதிவாசி வெல்ஃபேர் அசோசியேஷனில் 50 வருஷமாக அங்கே அவங்க கூட தொடர்பு. அப்படி தான் பார்த்து விரும்மாண்டி அந்த CM130Gனுக்கு அப்புறம் எஃப்னு ஒன்று பிரான்ச் வருது. அதுவும் இது கூட வந்தது தான். அந்த எஃப்ல இருந்து தான் all the rest of the world was populated. சி வந்து தனி ஒரு சின்ன பிரான்ச் மரத்தில், பெரிய மரம்னு பாருங்க, நான் காமிக்கிறேன். இப்போ இந்த எஃப் வந்து நிறைய, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கு. தமிழ்நாட்டிலையும் சங்க காலத்தில் சங்கம் புலவர்கள் சொன்ன பழியர், புலையர், காடர், இருளர், பணியர் இவங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ விரும்மாண்டி 7% தான் சி சொன்னேன் இல்லையா? பணியரில் 60 விழுக்காடு எஃப். அப்போ அவங்க வந்து ஒரு ஆர்டிகுலேட் பண்ணி ஒரு வியாபிக்கலை அவங்க குடும்பங்கள்லாம். ஹார்ஷ் வெதர் கண்டிஷனாக இருக்கலாம், இன்ஃபெக்ஷஸ் டிசீஸாக இருக்கலாம், நிறைய காரணங்கள் இருக்கலாம்னு வைங்களேன். அந்த மாதிரி எஃப் இதுதான் ஸ்டோரி ஆஃப் இந்தியாவில் மைக்கேல் வுட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் வாஸ் பாப்புலேட்டட் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்கிறார். வெள்ளைக்காரங்க நம்ப மாட்டாங்க. இன்னும் அவங்க தான் வந்து உலகத்தினுடைய தலைவிதி கதையை எழுதணும். ஏன்னா நம்மெல்லாம் எழுத விடவும் மாட்டாங்க. எலைட் டாமினன்ஸ். மதுரைக்கு வராது மெட்ரோ, 2வது தடவையாகவும். இது எல்லாமே வந்து we have to be assertive, empower them in their own land அப்படின்னு டாக்டர் நரசிம்மன், அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் தி நீலகிரி ஆதிவாசி வெல்ஃபேர் அசோசியேஷன். அந்த சில்வர் ஜூபிலியில் ஐ ரோட் அன் ஆர்டிக்கல். மணிப்பூர் சொன்னாங்க, மேகாலயா, அப்பத்தானி பிளாட்டூ, ரைஸ் பால் எல்லாம் ஓரியண்டல் பாப்புலேஷன். எம்எஸ்சி படிச்சுட்டு எம்ஏ படிச்சுட்டு எனக்கு கவர்மெண்ட்டில் வேலை கொடு. கவர்மெண்ட்டில் எவ்வளோ தான் வேலையை கொடுக்குறது? வெள்ளக்கார வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பூரா புதுசாக தோன்றிய நாடுகள். ஒரு புது இடத்துக்கு போகிறீங்க, அங்கே போனது 10 பேர் தான் போகிறீங்க, 100 பேர் தான் இருக்கீங்க, எல்லாருக்கும் அங்கே வேலை கொடுக்கலாம், எல்லா வேலையும் செய்யலாம். இங்கே உள்ளதே 10,000 பேர் இருக்கான் ஆல்ரெடி. ஸோ வெள்ளக்காரன் வந்தது அவனுடைய டெம்ப்ளேட்டை இங்கே இன்னும் வந்து குளோபலைசேஷனில் அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
அப்போ காமிக்கிறேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. நீங்கள் சோலார் எனர்ஜி plenty அவைலபிள், அதை ரிட்ரைவ் பண்ணால் நீங்கள் வீட்டில் சமைச்சிடலாம். முதல்ல சுள்ளி பொறுக்கி செஞ்சாங்க, அதுலேன்னு இப்போ கேஸ் கொடுக்குறாங்க. கேஸ் வந்து ஈரானில் ப்ரொடியூஸ் ஆகி கப்பலில் வந்து இங்கே அடைச்சி பாட்டில் அடைச்சி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 10 ரூபா கேஸை 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதுதான் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. ஏன் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் மாஸ் ப்ரொடியூஸ்ட். ஒரு சிம்பிள் சொல்கிறேனே, வாழை இலை, அந்த காலத்தில் தாமரை இலையில தான் இட்லி கட்டி கொடுப்பாங்க கிராமத்தில். ஏன் இப்போ தாமரையே காணோம், தாமரை இலையே காணோம்? தாமரை பரணியில் தாமரை போட்டிருந்தா அதையும் ஏதோ வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஜப்பானில் உள்ள தாமரைகள்லாம் சேர்த்து எல்லா சீடும் சேர்த்து ஒரு 50 சீடு தர்றான் 100 ரூபா. தாமரை சீடனுடைய பாப்கார்ன் அவைலபிள், ஹெல்த்தியஸ்ட் பாசிபிள் ஃபுட். அது 150 ரூபா 100 கிராம். பெரிய கம்பெனிஸ் பேக்கிங். ஸோ வி மிஸ் ஆல் தி பஸ். நம்ம லோக்கல் எலைட்ஸ் ஷுட் திங்க் தி அதர் வே. நமக்கு அது பழக்கம் எல்லாம் போச்சு, அதுதான் பிரச்சனை. சோலார் எனர்ஜியை ரிட்ரைவ் பண்ணிங்கன்னா செலவே இல்லாமல் நீங்கள் குக் பண்ணிடலாம். I am trying, in my foundation we are now trying to promote that. இப்போ நான் இந்த ஸ்டூடெண்ட்டே கொஞ்சம் இன்டெலிஜென்ட் பீப்புளை வச்சுட்டு ஐ ஆம் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் இட் ஹியர். எனக்கு நேரம் இல்லை, அதனால செய்யலை. ஆனால் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், நான் வீடியோலையும் காமிக்கிறேன். ஒரு நாளைக்கு 20,000 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க, அன்னதானம். ஷிர்டி சாய்பாபா கோயில், அங்கே சோலார் எனர்ஜி ஸ்டீம் கிச்சனில் தான் குக் பண்ணுறாங்க. ஒரு பைசா செலவு இல்லாமல். இந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். அதே மாதிரி நம்ம ஆரோவில்லையும் இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது நாட்டை ஆள்றவங்க வந்து ஓரளவுக்கு அறிஞர்களை கேட்டு என்னென்னு செஞ்சாங்கன்னா தான் சரியாக வரும். அது வந்து குறைச்சலாக இருக்குது. இங்கே எல்லாம் லாப் சைடட் தான், ஒரே ஒரு அட்வைசர் தான் இருப்பார். வெஸ்டர்ன் கண்ட்ரி மாதிரி கிடையாது, நிறைய பேர் பேனல் ஆஃப் பீப்புளெலாம் கிடையாது. நான் சொல்கிறத கேட்டீங்கன்னா தான் யூ வில் பி வாக்கிங் வித் மீ. அந்த கதையாக தான் இருக்குன்னு வைங்களேன். இது இப்போ செய்யணும். ஒரு 1000 பேருக்கு மேலே சமைக்கிற காலேஜில் பூரா ஸ்டீம் கிச்சன் போடணும். ஸ்டீமை வந்து ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் பை சோலார். ஒன்றும் செலவு இல்லை, ரொம்ப மினிமம் செலவு. ஆனால் இதை கார்பரேட்னு போய் மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு இண்டஸ்ட்ரியாக போடுற போது காஸ்ட் வில் எஸ்கலேட் ஆல்வேஸ். ஸோ தி அப்ரோப்ரியேட் டெக்னாலஜி இஸ் த நீட் ஆஃப் தி அவர். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இதோட விரும்மாண்டி வாழ்த்துக்கள் மேலும் வளரட்டும். பார்ப்போம், இன்னும் நார்த்தில் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. விரும்மாண்டி உண்மைங்கிறது வந்து 24 ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. UCLA கலிஃபோர்னியாவிலேருந்து பிரியா மூர்ஜானின்னு அவர் இந்தியன் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். கம்ப்யூட்டர் படிச்சுட்டு ஹார்வர்டில் போய் ஜெனட்டிக்ஸில் PhD வாங்கி இப்போ UCLAல இருக்காங்க, வேலை பார்க்குறாங்க. இந்தியாவில் இந்த வயசான பீப்புள் 70 வயசு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களை எடுத்து இந்த ரேர் டிசீஸ், நியூரலாஜிக்கல் டிசீஸ் எல்லாம் படிக்கிற போது இன்சிடென்டெல்லாம் ஒரு 1600 பேருடைய டேட்டாவை எடுத்து படித்த போது இந்தியாவில் தமிழ்நாட்டில் 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த மரபணு எச்சங்கள் இருக்கின்றனன்னு சொல்லிட்டாங்க. கன்ஃபர்ம்டு அவர் ஸ்டடி. இது வந்து ஹோல் ஜீனோம். நாங்கள் செஞ்ச போது ஆண் மரபணு மட்டும். இப்போ ஹோல் ஜீனோம் டெக்னாலஜி இஸ் அவைலபிள். இன் about 10 hours you can have the whole genome. எல்லாம் கம்ப்யூட்டர் இம்பிடேஷன்ஸ் தான். கம்ப்யூட்டர் இல்லாமல் எதுவுமே முடியாது. அதனால இதில் என்னன்னா, இப்போ நெண்டர்தால் டெனிசோவன் சொன்னாங்க,
இது வரைக்கும் வெள்ளைக்காரன் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த நெண்டர்தால் மனிதன் வந்து இங்கிலாண்டில் தான் நிறைய ஃபாசில்ஸ்லாம் கிடச்சிருக்குது. ஸோ 50,000 வருஷம் 40,000 வருஷம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணாங்க. 15,000 வருடம் ஒவ்வொரு ஃபாசில்லையும். இப்போ பிரியா மூர்ஜானி அவங்க பேப்பரில் நம்ம இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில், அது என்ன எக்ஸாக்ட் பாப்புலேஷன் அவங்க எழுதலை. வி வாண்ட் டு அதை மறைக்கிறாங்க, அப்படியே என்ன பாப்புலேஷன் சொல்லாமல். ஆனால் நெண்டர்தால் ஜீனோமும் டெனிசோவன் ஜீனோமும் ரெண்டுமே ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹையஸ்ட் டைவர்சிட்டி இங்கே தான் இருக்குது, தமிழ்நாடு டெக்கான். ஸோ இங்கேருந்து மனிதன் மற்ற இடங்களுக்கு போயிருக்கலாம். அதுக்கு எவிடன்ஸ் கொடுக்குறது நம்ம தான் கொடுக்கணும், வேறு யாரும் வந்து கொடுக்க மாட்டான். ஏன்னா அவங்க கதையை மாற்றி எழுதுறது தானே இருக்காங்க. ஸோ நான் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் வந்து 2006 நான் ரிட்டையர் ஆனேன். அதுக்கப்புறம் எடுத்துட்ட ப்ராஜெக்ட் $1 million ப்ராஜெக்ட். அண்ட் த புக் இஸ் அட் த லாஸ்ட் ஸ்டேஜ், verge of completion. I am taking up the new project under the Empower Them in their own land. That is the solar. And biogas also can be done, but bit more technical, that is. Whereas solar, nothing. You will see that. நீங்கள் எல்லாரும் இப்போ டீ குடிச்சிட்டு வந்து இந்த சில இதை காமிக்கிறேன், வீடியோ காமிக்கிறேன், போய் சாப்பிட்டுட்டு வாங்க, அதுக்குள்ளே இதை ரெடி பண்ணி வைக்கிறோம். Then see that what it is. Okay. So எங்கள் வாத்தியார் சொல்லுவார், நீ செய்யலைன்னா யார்டா செய்ய போகிறா இந்த உலகத்தில் அப்படின்ட்டு. அதே மாதிரி each one of you, I tell you, if you can't do that, who else is going to do that for your land? Nobody else is bothered about you. உங்களை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க, நீங்கள் தான் உங்களை பற்றி கவலைப்பட்டுக்கணும். Wish you all good luck. Thank you. வணக்கம். விருமாண்டி M130 Silver Jubilee celebration. This is simply says this is nothing but the brainchild of Professor Rajiv Kodi. So special thanks to Professor Rajiv Kodi. இப்போ எல்லாரும் பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒன்றே குலம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நம்ம எல்லாம் நிற்கிறோம். இந்த ஃப்ரேஸ் ஒன்றே குலம் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது உண்மைதானா? இல்லை. ஏன் இல்லை? இந்த ஒன்றே குலம் அப்படின்றதுல நிறைய என்ன ஆகிருது, பின்னால் பிரான்ச்சஸ் உருவாகிடுது. அதுக்கு முன்னால் அது ஒன்றே குலம்தான். அதனால தான் எல்லாரும் அதை ஒன்றே குலம் சொன்னாங்க. ப்ரொஃபஸர் பிச்சப்பன் சொன்னாங்கல்ல, சோழர் காலத்தில் இருந்து தான் என்ன உருவாகுது, இந்த பிரான்ச்சஸ்லாம் இந்த இப்போ நம்ம சொல்லிக்கிறோம்ல வெவ்வேறு குழுக்கள், அதெல்லாம் அந்த சோழர் காலத்தில் இருந்து தான் அதனுடைய தொடக்கம். அதே நேரத்தில் அடுத்ததையும் சொன்னாங்க, விஜயநகர், நாயக்ஸ் அப்படின்னு ஒரு குழு, இவங்கெல்லாம் நம்மளை ஆண்டு இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் தான் இந்த ஒன்றே குலம் என்ற அந்த இதுக்கு நிறையா என்ன ஆகுது, ஆபத்துக்கள் இன்றைக்கி நம்ம இத்தனை குழுக்களாக நம்ம இருக்கோம். இதை ஒத்துக்கிறீங்களா? இப்போ நான் சொன்னதை ஒத்துக்கிறீங்களா? அப்போ முன்னால் ஒன்றே குலம்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? உலக அளவில் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி உங்களுக்கு தெரியும். இது உலக அளவில், இது இங்கே உசிலம்பட்டியிலையோ இல்லை குப்பனம்பட்டியிலையோ இல்லை, உலக அளவில் மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி என்பது ஒன்றே ஒன்று தான். அப்போ
எதிலிருந்து வந்தால் மனிதன்றது உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நான் விளக்க வேண்டியதில்லை. அந்த அடிப்படையில் நம்ம எல்லாருமே இன்றைக்கி தானே நீங்கள்லாம் வெஜ்ஜு நான்வெஜ் இதில் இருப்பீங்க, நிறையா பேர் வெஜ்ஜு இருப்பீங்க, நான்வெஜ் இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்களே வெஜ்ஜாக மாறுறோம். இதெல்லாம் வந்து என்னென்னா காலத்தினுடைய கட்டாயம். அப்போ அந்த ஒன்றே குலமாக நம்ம இருந்தப்ப எப்படி இருந்தோம்? அன்னைக்கு வந்து வெஜ்ஜு நான்வெஜ் இருந்துச்சா? இல்லை. அப்போ இதுதான் மனித குலத்தினுடைய தொடக்கம். அதன் பிறகு வந்த வளர்ச்சி நிலைகளை எல்லாம் நீங்கள் எடை போட்டு பார்த்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இந்த ஆய்வுகள் எல்லாம் நீங்கள் நோக்கணும். காரணம், இது எல்லாமே ஆய்வுகள் தான். இந்த ஆய்வுகளை நீங்கள் இந்த குழுக்களோட பின்னால் வளர்ச்சி அடைந்த குழுக்களோடு நீங்கள் வந்து பொருத்தி பார்த்து உங்களை வந்து நீங்கள் வேறுபடுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்றத மாணவர்கள்ட்ட உங்கள்கிட்ட நான் இதை ஒரு கடுமையான ஒரு பதிவாகவே வைக்கிறேன். இந்த ஆய்வுகள் எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னமோ நாங்கள் வந்து ஏற்கனவே இதை கொடுக்கணும் அப்படின்னு பிறந்த மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. எங்களுக்கெல்லாம் தெரியாது, அவர் ப்ரொஃபஸர் பிச்சைப்பனுக்கு தெரியாது. நம்ம வந்து M130ன்ற ஒரு ஜீனை வந்து விரும்மாண்டிக்கிட்ட நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்லாம் தெரியாது. எனக்கும் தெரியாது. நம்ம வந்து இந்த மாதிரி ஆய்வுகள்லாம் பண்ணுவோம், மனித குலம் மனித இனம் என்ன மாதிரி வாழ்க்கை முறைகளெல்லாம் கொண்டு இருந்துச்சு அப்படின்னு ஆய்வுகளெல்லாம் நம்ம செய்வோம் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கும் தெரியாது நீங்கள் எப்படி அடுத்தடுத்து வரப்போகிறீங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். கால ஓட்டத்தில் நம்ம எல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது யாருக்கு எது அகப்படுகிறதோ அதன் அடிப்படை தான் நீங்கள் உங்களுடைய வருங்கால முன்னேற்றம் அல்லது வருங்கால ஏற்றம், இப்படி என்ன எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஆய்வுன்னு வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் நிறையா பணம் கூட சம்பாதிக்கலாம். எல்லாராலும் பணம் சம்பாதிக்க முடியுமா? எல்லாராலும் அதானி அம்பானி டாட்டா வர முடியுமா? வர முடியாது. இதுதான் நான் சொன்னேன். அவங்கவுங்க அந்த கால ஓட்டத்தில் எப்படி கால ஓட்டத்தில் எது எது அகப்படுதோ அதை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை. அந்த அடிப்படையில் நான் பல ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கேன். ஆனால் இப்போ நான் விரும்மாண்டிக்காக நான் ஒரு ஆய்வு களத்தில் நிற்கிறேன் அப்படின்னா, பேராசிரியர் ராஜேப்படி சொன்னாங்க, இந்த M130 மரபணு கண்டுபிடித்ததற்கு காரணம் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம், PMT காலேஜ் உசிலம்பட்டி. அப்போ இது எப்படி நடந்துச்சு? அந்த கால ஓட்டத்தில் அது வருது, எல்லாமே நடக்குது. அது மாதிரி நான் எப்படி என்னுடைய ஆய்வுகளை நான் வந்து எனக்கு கிட்டுச்சு, எனக்கு வசப்பட்டுச்சு அப்படின்னா, நானும் உங்களை மாதிரி மாணவர்கள் தான். ஒரு காலத்தில் என்னுடைய சொந்த ஊர் ஆரியப்பட்டி, என்னுடைய தாயாருடைய ஆத்தா ஊர் ராமநாதபுரம், உங்களுக்கு தெரியும் பக்கத்தில். உங்களை மாதிரி மாணவர்களாக இருக்கும்போது இங்கே தான் நான் உடற்பயிற்சிக்கெலாம் வருவேன். ஆனால் நான் உசிலம்பட்டிக்குள்ளேயே படிக்கலை, வெளியிலே தான் படித்தேன். எதற்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இது மாதிரி கருமாத்தூர் வெள்ளச்சமணர் காலேஜ் இது மாதிரிலாம் படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர், டேய் தொல்லியல்னு ஒரு பாடம் இருக்குடா சென்னையில் மட்டும், அது ஏதாவது உனக்கு கிடச்சிச்சின்னா நீ படிடா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் நான் வந்து என்னுடைய யூஜியை முடித்த உடனே பாளையங்கோட்டைக்கு அப்போலாம் 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க நம்ம மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில். பிஜி படிக்கிறதுக்கு 3 கல்லூரியை நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனில் கொடுக்கணும். அது 1 by 1 அங்கே இருக்கிற வேக்கண்ட்டை பொறுத்து உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். நான் முதல்
சாய்ஸு பாளையங்கோட்டை சதகத்துல்லாப்பா கல்லூரி போட்டேன். அப்போ அந்த பிரின்ஸிபல் என்னை கேட்டேன்னு, அவ்வளோ மார்க் இவ்வளோதெல்லாம் வச்சுருக்கேன், யூனிவர்சிட்டி ரேங்க்லாம் வச்சுருக்கேன், இங்கே ஏன் போட்டேன், யாரும் வரவே மாட்டாங்களே அப்படின்னு. நான் சொன்னேன், நான் எல்லா மேனேஜ்மெண்ட்லேயும் படிச்சுட்டேன், உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் தான் படிக்கலைங்க, அதனால வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ரொம்ப மகிழ்ச்சி. இவருக்கு என்ன வேணாலும் இந்த கல்லூரியில் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் எது வேணாலும் கேட்கலாம் அப்படின்ற அளவுக்கு என்னைய அங்கே அட்மிஷனை கொடுத்தாங்க. ஆனால் நான் வீட்டுக்கு வர்றேன். வந்த பிறகு சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து தொல்லியலுக்கு நீங்கள் மாணவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதுன்னு அங்கிருந்த பதிவாளரிடமிருந்து எனக்கு கடிதம். அக்கா அண்ணன் இப்படி எனக்கு ஒரு அக்கா, அவங்க வந்து நீ அங்கே போய் படிப்பா அப்படின்னு. இப்படித்தான் நான் வந்து இந்த கால ஓட்டத்தில் தொல்லியலில் சேர்ந்தேன். அதுவும் எப்படி சேர்ந்தேன் அப்படின்னா உங்கள் துறையினால தான். அதைத்தான் நான் சொல்ல வர்றதுக்கு தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு நான். உங்கள் துறை தான் அதற்கும் காரணம். உங்கள் துறை பக்கத்தில் இருக்க ஆனையூர்னு ஒரு ஊர், அங்கே ஒரு கேம்ப் போட்டு வந்துருக்கீங்க. அதற்கு அப்போ இருந்த முதல்வர் பேராசிரியர் போஸ் அவர்கள் அதை பார்வையிடுவதற்காக அங்கே சென்று இருக்கிறார். இது மாதிரியாக தான் அந்த காலங்கள் எப்படி வந்து நம்மளையெல்லாம் கொண்டு போய் சேர்க்குது தள்ளுதுன்றதை நீங்கள் பார்க்கணும். நான் தொல்லியல் படித்ததற்கு ஒரு காரணம் உங்களுடைய முன்னாள் முதல்வர் கே போஸ் அவர்கள். நான் தொல்லியல் முதுகலை முடித்துவிட்டு ஆய்வியல் நிறைஞர் சென்னை பல்கலைக்கழகத்தில் அதுக்கு நான் அங்கே சேர்றேன். அப்போ போஸ் அவர்கள் அங்கே எஃப்ஐபின்னு ஒரு ப்ரோக்ராமில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் நாங்கள் தொல்லியல் படிக்கிறதுக்கு காரணம். ரொம்ப நான் விளக்க விரும்பலை. ஆனால் இந்த ஆய்வு எப்படி நான் வந்து இதை முன்னெடுத்தேன் அப்படின்றது தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நான் எம்ஃபில் படிச்சுட்டு இருக்கேன். அவர் ஒரு நாள் அவருடைய அறையில் போய் பார்க்குறேன். இது மாதிரிண்ணே ஒரு டைட்டில் எடுக்கணும், ஆனால் ஆய்வு வழிகாட்டிகளே வந்து தலைப்பை கொடுக்குறாங்க, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, இந்த துறையில் சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யணும், சொந்தமாக ஒரு டாப்பிக்கை நம்ம செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்படியாடா, என்னடா அப்படி சொல்கிற அப்படின்ட்டு, சரிடாடே ஒன்று பண்ணு, நம்ம ஊரில் கட்டக்கருப்பன்பட்டின்னு ஒரு இடம் இருக்குல்ல, நம்ம பொட்டுடுப்பட்டிக்கு உள்ளே போகணுண்டா, அந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டினோன்னு ஆனையூர்னு இருக்குது, அது எப்படி தெரியுமா, எனக்கு தெரியும், எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆர்டிஎஸ் ஒரு கேம்ப் போட்டுருந்தாங்கடா, நான் போனேன், அந்த கோயிலை பார்க்க நேர்ந்துச்சு, எனக்கு பழமையான கோயில்டா, ஆனால் அதை பற்றி எனக்கு வேறு எந்த விவரமும் தெரியாதுடா, நீ தாண்டா போய் பார்க்கணும், போய் பாருங்க. போய் அந்த ஆனையூரை பார்த்தேன். அந்த ஆனையூரை பின்னால் நான் இங்கே இருக்க தினமலர் ரிப்போர்ட்டர் இந்த வரலாறு மதிவானம்லாம் போட்டு ஒரு 10-15 வருஷம் இழுத்துக்கிட்டு இருந்தோம், அது வேற விஷயம். ஆனால் அந்த ஆனையூரை போய் நான் முதலாக பார்க்கும்போது உள்ள வவ்வால்கள் வாழும் ஒரு கூடமாக அது இருந்தது. அப்படித்தான் என்னுடைய ஆய்வுகள் வந்து இந்த தொல்லியலிலே தொடங்கப்பட்டது என்பதை நான் வந்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். இதில் எப்படி காலம் வந்து நம்மளை கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் சேர்க்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஆக காலம்தான் நமக்கு முக்கியம். அந்த காலத்தை நீங்கள் தவறாது நீங்கள் எப்படி மாணவர்கள் வந்து நீங்கள் அதை கண்வசப்படுத்துகிறீர்களோ அதில் தான் உங்களுடைய உயர்வு என்பது இருக்குது. அப்படித்தான் நாங்களாம் கடினமாக உழைச்சி தான் வந்தோம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுடைய கடமைகளை நீங்கள் செவ்வனே செய்யணும். பேராசிரியர் பிச்சப்பன் சொன்னாங்க, என்ன நீங்கள் செய்ய விரும்பினாலும் நீங்கள் விரும்புகிறதைத்தான் நீங்கள் செய்யணும்.
நான் கூட பிப்ரவரி மாதம் சென்னையில் ஒரு உலக அளவிலான ஒரு கருத்தரங்களை சொன்னேன் மாணவர்கள். இதே மாதிரி ஒரு 250 பேர் அங்கே. நீங்கள் சாப்பிட்றத கூட நீங்கள் விருப்பப்பட்டு சாப்பிடணும். அப்போ தான் உங்களுடைய உடலுக்கு அது வளர்ச்சியை கொடுக்கும். யாரோ ஏதோ கொடுக்குறாங்க, அதை நம்ம கட்டாயமாக சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு சரியான ஒரு வளர்ச்சியை தராது. அதைத்தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன விரும்பணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன விரும்புகிறீங்க, அதை நோக்கி நீங்கள் பயணப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் அப்பா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்க உலகத்தில் நீங்கள் உங்களை உங்களுடைய சிந்தனா சக்தியை நீங்கள் பெருக்கிக்கணும். அதற்காக நீங்கள் நிறையா படிக்கணும். வாசிப்பு என்பது ரொம்ப முக்கியம். மாணவர்களுக்கு நிறையா படித்தா தான் நீங்கள் நாளைக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடையலாம். ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே நிலையை அடைவோமா அப்படின்றது இல்லை. அது உங்களுடைய அந்த காலத்தினுடைய ஓட்டத்தில் இருக்குது. இந்த அடிப்படையில் இந்த கருத்தரங்கை மிகவும் சிறப்பாக அமைத்திருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய முதல்வர், துணை முதல்வர், பொறுப்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், பேராசிரியர்கள், இதற்காக தங்களுடைய நேரத்தை செலவிட்டு இதை அமைத்து கொடுத்த பேராசிரியர் ராஜேப்படி அவர்களுடைய, குறிப்பாக துறையினுடைய செந்தில் அவர்கள் மற்றும் அதோடு ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதில் குறிப்பாக மாணவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். காரணம், மாணவர்கள் தான் வருங்காலம். இந்த அடிப்படையில் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. ஒன்று அப்படின்னா நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். ஒரு தமிழன் சொல்லிக்கிட்டே இருக்கோம், தமிழன் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதையும் தாண்டி நம்மூருக்கான ஒரு அடையாளங்களை நம் முன் நிப்பாட்டுவதற்கு விரும்மாண்டி முன்னாடி உட்காந்துருக்காரு. நம்ம முன்னாடி அவரெல்லாம் சென்னையிலிருந்து நமக்காண்டி வந்திருக்கிறாருங்க. அப்போ அவருக்கு முன்னாடி நமக்கான அடையாளம் அவர். அவரை நம்ம எவ்வளவு தூரம் பெருமைப்படுத்தணும், அவரை நாம் எவ்வளவு தூரம் கொண்டாட வேண்டும் என்பதை மாணவர்கள், பிறகு ஊரில் வைத்திருக்க மாணவர்கள் உறுதியாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்று என்னன்னா, இந்த 25 ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம். நம்ம உங்களுக்கு பாதி தெரிஞ்சிருக்கும், பாதி தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த மரபணுவை பற்றி 25 ஆண்டுகள் கடந்து, நீங்க சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே அந்த PMD காலத்தில் இன்னைக்கு 25 ஆண்டுகள துவக்கம். ஆனால் அந்த வருஷம் பூரா நடக்க போகுது நிகழ்ச்சி, தொடர்ச்சி ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடக்க போகுது. அது இன்னைக்கு முத்தாய்ப்பு முதல் ஆரம்பிச்சிருக்க துவக்கம் இது. இந்த வெள்ளி விழா ஆண்டு ஆனது இந்த வருடம் பூரா நடத்துவதற்கு ஒரு குழுவே திட்டமிட்டு இருக்கிறாங்க. நம்ம நோக்கம் மாணவர்களுக்கு என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா, நமது நிகழ்ச்சியை கொண்டாடுவதோடு இல்லாமல் மரபணு 130 விரும்மாண்டியினுடைய நிகழ்வு எங்க போகணும், நமக்கு தமிழுடைய முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போக வேண்டும். தமிழக அரசுக்கு இது கொண்டு போகணும் நம்ம. ஏன்னா இது முக்கியமான மரபணு. இது நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, சாதாரண ஒவ்வொரு மரபணு பற்றி ஒவ்வொருத்தர் என்னமோ செஞ்சுக்கிருக்கோம். ஆனா இந்த விஷயங்கள் எங்க போகணும், நம்ம உசிலம்பட்டியில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 130 விரும்மாண்டியினுடைய தகவல்கள், செய்திகள், ஊடகங்கள் மூலியமாக தமிழக அரசுக்கு போய் அது நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்து மதுரை மாவட்டம், தமிழ்நாட்டை தாண்டி மதுரை மாவட்டத்தை தாண்டி உசிலம்பட்டியினுடைய அந்த முத்துராமலிங்க தேவர் கல்லூரியுடைய பெருமைகளை தமிழ்நாடு பேசுவதற்கான வாய்ப்பை இது கொடுக்க வேண்டும். இந்த கூட்டம் வாயிலாக கொடுக்க வேண்டும் என்ற உறுதிமொழியை மாணவர்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற இந்த தகவலை நீங்கள் கொண்டு மெசேஜ், உங்களுக்கு இன்னைக்கு மெசேஜ் என்னவா இருக்கணும்னா, இந்த பெருமையை கொண்டாடணும். இந்த செய்தியை தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு போகணும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு மாணவர்களும் மனதில் வைத்துக் கொண்டால் இது உங்களுக்கு எப்போதுமே சிறப்பாக இருக்கும் என்று எனது வாழ்த்துறையை சொல்லி வாழ்வோம், வெல்வோம். நன்றி, வணக்கம்.